ஹலோ, வணக்கம். அது மாலை நேர வணக்கம். உடன்பிறப்புகளே, முன்ன ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், தண்ணிக்கு கலர் இல்லை, தண்ணிக்கு என்ன ஒரு தனி கலர் இல்லை. அதை எந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சாலும் அந்த பாத்திரம் என்ன கலர் ஆகுது, அதே கலர் தெரியும். கடலில் இருந்தாக்கா நீளமாக தெரியும், ஒரு குட்டையில் இருந்தாக்கா காப்பி கலரில் தெரியும், அங்கே அந்த மண் என்ன கலர் இருக்குது அப்படி தெரியும். இப்படி அதுக்குன்னு தனி கலர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பச்சுவந்தி மாதிரி. இந்த பச்சுவந்தின்றது இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கலரை மாற்றிக்குமா. ஒரு மரத்து மேலே இருந்தால் அந்த மரம் ஸ்டம்புங்கள் என்ன கலர் ஆகுது, அதே கலரில் மாற்றிக்குமா. ஒரு இலை மேலே போய் உட்காந்தாக்கா அதே பச்சை கலராக மாறுவான், பச்சுவந்தின்னு சொல்லுவாங்க தான். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் தண்ணி கூட அதுக்குன்னு ஒரு தண்ணி கலர் இல்லைன்னு நினச்சிருந்தோம். அதே எல்லோரும் நம்பியிருந்தாங்க. ஆனால் நான் ஒரு கண்டுபிடிச்சேன். தண்ணி என்ன கலராக இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். எல்லோரும் அதுக்கு கலர் இல்லை, தண்ணி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க, இல்லை தண்ணிக்கு கலர் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது உண்மையை அறியணும், கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு யோசனை இருக்கும்போது இந்த கடல்லேருந்து கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து அதை ஒரு இடத்துல ஊற்றி அதை காய வச்சேன். அது நல்லா வெயிலில் காஞ்சி அது அப்படியே அதில் இருக்க தண்ணியில் இருக்க இதெல்லாம் நல்லா காஞ்சி வந்துச்சு. அப்போ பார்த்தா அது அப்படியே வந்தோடனே அது கடைசியில் உப்பாக மாறிடுச்சு. அது கடல் நீர் உப்பாக மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு, தண்ணி. அந்த தண்ணி ட்ரை ஆகிட்ட உடனே அதனுடைய உண்மையான கலர் தெரிஞ்சிச்சு. என்ன கலரு, வெள்ளை கலர். உப்பு என்ன கலர், வெள்ளை கலர். அப்போ தண்ணி வெள்ளை கலர். அது எதுலேயும் இல்லை கலர் மாறுறதுக்கு. அந்த தண்ணி அழகா உப்பாக பண்ணி பார்த்தாக்கா அதோடைய கலர் வெள்ளைன்னு தெரிஞ்சிச்சு. எப்படி தண்ணியுடைய கலர் என்ன, வெள்ளை கலர். அது அப்படி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது தன்னுடைய நிறத்தை மாற்றிருந்துச்சு. அதுதான் சொல்கிறாங்களே பச்சுவந்தி மாதிரி அது இருக்கிற இடத்துல அங்கங்கே கலர் பச்சுவந்தி கலரெல்லாம் மாற்றிக்குமா. அதே மாதிரி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சாக்கா அந்த பாத்திரம் என்ன கலரு, அதே கலர் இருக்கும். நான் சொன்னேன், கடலில் இருந்தாக்கா அந்த மேகத்துடைய கலர் நீல கலரு, அது மேலே பார்த்தா நீளமாக தெரியும். அதே சமயத்தில் சாயங்காலத்தில் மேகத்தில் இருக்கிற சிவப்பு கலர் செவ்வானம் இல்லைக்கா, அது செவ்வானம் மாதிரி அப்படியே கடலில் கலக்குறது செவ்வானம். அப்போ கலர் அந்த தண்ணி என்ன கலர் தெரியுது, சிவப்பு கலர். பட் அது உண்மையான கலரை நான் அதை காய வச்சு அதை உணர்ந்த பிறகு அது உப்பாக மாறிடுது. உப்பாக மாறிட்டோன்னே அதோட ரியல் கலர் என்னான்னு தெரிஞ்சிச்சு. என்ன கலர், தண்ணி என்ன கலர், பிள்ளைங்களே குழந்தைங்களே, தண்ணி என்ன கலர் சொல்லுங்க, வெள்ளை கலர், வெண்மை கலர். ஓகே, வெரி குட், தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம்.